கடவுளுக்கு ரொம்ப நன்றி என்னை படைச்சதுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை பெற்றதுக்கு, எங்கள் அப்பா என்னை வளர்த்ததுக்கு. ஸோ எங்கள் அப்பாவோட ட்ரீம் தான் இது, நான் ஆக்டராக இருக்கிறது. நான் ஹீரோவாக நடிக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தார். அதோட முதல் ஸ்டெப்பாக இப்போ தான் நடந்திருக்கு. ஆனால் அதை பார்க்கறதுக்கு எங்கள் அப்பா கூட இல்லை. இப்போ ரீசெண்டாக 3 months பிஃபோர் இறந்துட்டார். ஸோ ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் எனக்கு அவர் கூட இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அவர் இருந்து பார்க்கல. சாரி. ஸோ அப்புறம் இந்த படத்தை எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு அஜித்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா மாஸ்டர் அஜித் அவன் தான் வந்து ஆண்டன் ப்ரோ கிட்ட என் கான்டாக்ட் கொடுத்து ஆண்டன் ப்ரோ பேச சொன்னது. ஸோ அப்புறம் ஆண்டன் ப்ரோ ஸோ என்னை நம்பி சரி உதய வச்சு ஃபஸ்ட்டு ஹீரோவாக பண்ணணும்னு நினச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இதே மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு உங்களோட கம்பெனியும் உங்களோட டைரக்ஷன்லேயும் இன்னும் நிறைய பேர் வரணும். அப்புறம் சிவானி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படத்தை வந்து இந்த மாதிரி பெரிய மீடியாவில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சதுக்குங்க. தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது டைட்டில்லேருந்து ஆரம்பிக்கலாம். டைட்டில் வந்து சாவு வீடுன்னு தான் வச்சுருந்தோம். இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு இதுவாக தான் இருந்தது டைட்டில். அந்த டைட்டில் வந்து கடைசி சமயத்தில் மாறிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஆனால் எல்லாருமே வந்து பார்க்குறது சாவு வீடுன்னு தான் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு டைட்டில் வந்து பப்ளிக் கிட்ட கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. என்ன சார்ந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் டைட்டில் பற்றி சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கதையும் அந்த சாவு வீட்டில் அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க, அதில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான், ஒரு பாடி மிஸ் ஆகிடும். ஸோ அதை நோக்கி தான் வந்து ஒரு டார்க் ஹியூமர் காமெடியாக பண்ணியிருக்கோம். இதில் நடித்த ஆதேஷ் பாலா சார், அப்புறம் பிரேம் சார், ஷாம் சார், கார்த்திக், இதில் நடித்த அனைத்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஃபைனலாக நாங்கள் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி தேட்டருக்கு வரோம். உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நாங்கள் படத்தை கொடுத்துட்டோம். ஸோ அஜித் இந்த படத்துக்காக ஆண்டன் இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அவரோட ஆம்பிஷனுக்காக ஸோ அவரே அவரோட ஓன் மணியை போட்டு ஸோ இந்த படம் எடுத்திருக்காரு. அவர் பெரிய இடத்துக்கு போகணுன்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். உதய் மாஸ்டர் விஜய் கூட பண்ணீங்க, கார்த்திக் சார் கைதி பண்றீங்க, அப்பெல்லாம் வந்து ஏய் உதய்டா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. பட் ஹீரோ வரும்போது ஏன் அத மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க? உங்களுக்கு என்ன காரணம்? எந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சின்ன வயசுல இருந்து வரீங்க. ஆமாண்ணே. சோ உங்களுக்கு நடிப்புன்றது எல்லாமே தெரியும். ஆமாண்ணே. பெரிய படங்கள்ல மட்டும் நடிக்கும் போது உதய் அப்படின்னு தனியா தெரிய ஆரம்பிக்குது. ஆமாண்ணே. பட் இப்ப சாவின் வருது இல்ல, இந்த படங்கள் வந்து சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆயிடுது. இதுக்கு மக்கள் வருவாங்களா? அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குதா? அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கோம். இப்ப பெரிய படம்னா ஆப்வியஸா விஜய் சார் அவருக்கு வந்து பயங்கர ஓப்பனிங் இருக்கு, கார்த்திக் சார் அவருக்கு ஓப்பனிங் இருக்கு, ரஜினி சார் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆடியன்ஸ் தியேட்டருக்கு தானா வந்துருவாங்க. தியேட்டர்ஸ் நிறைய கொடுப்பாங்க, ஷோஸ் எக்ஸ்ட்ரா நிறைய போடுவாங்க. ஆனா எங்க மாதிரி ஃப்ரெஷரா வரவங்களுக்கு தியேட்டர்ஸே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஷோஸ் கொடுத்தாங்கன்னா மார்னிங் 11 o'clock கொடுப்பாங்க. எல்லாம் இப்பெல்லாம் தூங்கி ஏந்திரிக்கிறதே 10 மணி 10:30 மணி தான் ஏந்திரிக்கிறாங்க. 11 o'clock ஷோக்கு யார் போவாங்க? ஏதாவது காலேஜ் கட் அடிச்சுட்டு வரவங்க, யாராவது ஏதாவது பிடிக்காத படத்துக்கு அந்த மாதிரி தான் போய் தான் வருவாங்க. அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க இதை எப்படி ப்ரொமோட் பண்ணி அவங்க கிட்ட சேர்க்கிறீங்களோ. இப்போனா பிரசன்ட் மீடியாவுக்கு நிறைய இது இருக்கு. அவங்க சொல்றாங்கன்னா ஆமாப்பா இந்த படம் நல்லா இருக்கு, இவங்க சொல்றாங்கல்ல, இவங்க ரிவ்யூ பார்த்து போறவங்க, நீங்க எழுதுறத பார்த்து போறவங்களாம் நிறைய பேர் இன்னுமே இருக்காங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட வரும். எங்களை மாதிரி சின்ன டீமை சப்போர்ட் பண்ணுங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோன்னு. ஸோ நல்ல ஒரு கண்டென்ட்டு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து சொல்கிறேன், உங்களை காலைல விழுந்து கூட கேட்குறேன், எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சேர்ப்போம். இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொல்லுவோம், அண்ணா சொல்லியிருந்தாரு நிறையா விஷயங்கள் வந்து இது இல்லைன்ட்டு. ஸோ ப்ரெஸ்ஸில் நேற்று நாங்கள் ப்ரிவியூ ஷோ போடும் போது ஏகப்பட்ட பேர் வந்தாங்க, எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருந்தது. அது ஏன்னா இம்பேக்ட் வந்து அது ஸோ அது எப்படின்னு தெரியல. சாரிண்ணா உங்கள் மனசை நோகடிச்சுன்னு தான் நாங்கள் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம். 100% நாங்கள் இதை எப்படியாவது வெளியே வந்து ரீச் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சாவி கூட டைட்டில் ஃபீல் பண்ணீங்க, சாவின்னு. ஸ்ட்ராங்கான சாவியா இருந்தா சாவி போடலாம். ஆமா திறந்துரும் சார். ஸ்ட்ராங்கான சாவியா இருந்தா போட்டு திறந்துரும். எங்களுக்கும் எல்லாருக்கும் லைஃப் ஓப்பன் ஆகிரும். இந்த இது ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, சாவு வீட்டில் அதுவும் சொந்தக்காரங்க செத்துருக்காங்க, அந்த 2 லேடிஸும் அந்த டெத்தை பார்த்துட்டு சிரிக்கிறது லாஜிக்கா? அது ஏன் அந்த டைட்டில் மாற்றின மாதிரி அந்த சீனையும் கொஞ்சம் மாற்றிருக்கலாமே? இல்லை சார், இதுவுமே அது மட்டும் ஒரு ரியலான இன்சிடெண்ட். என்னன்னா
எனக்கு தெரிஞ்சவங்க மார்ச்சுரியிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வராங்க ஆம்புலன்ஸில். அப்போ வந்து என்னாச்சு, அவங்க அப்பா இறந்துருக்காங்க, பொண்ணு உட்காந்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரில் இப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஒரு ஜம்ப் ஆகும்ல, அப்படிங்கும்போது அது ஜம்ப் ஆனோடனே இவங்க அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு சின்னதாக சிரிப்பு வந்திருக்கு. என்கிட்ட சொன்னாங்க, இந்த இடத்துல எப்படி சிரிப்பு வரும்னு நான் யோசித்தேன். அப்போ தான் ஓகே, அந்த சின்ன மொமெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஆக்சுவல் சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அந்த ஒரு பிரேக் தான், சின்ன ஒரு பிரேக் தான் சார். அதே மாதிரி அந்த வர்த்தா அவரை ஹீரோ ஆக்கியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அவர் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தா நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கிறாரு அவரும். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஏன்னா அந்த காமெடி மறக்கவே முடியாது, போஸ்டர் கேட்கிறேன். ஆமா ஆமா, அது எவ்வளவு தூரம் போனாலும் எனக்கு வந்து ரீச் ஆனது அது மட்டும்தான். எங்க போனாலும் அதான் கேட்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க நல்லாவே ரீச் ஆவீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூண்ணா. டேரக்டர் படம் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி பேசுறீங்க. ஏன் அந்த டைட்டில் கூட ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம வந்து சும்மா வச்சிருக்கோம், சும்மா போயிருக்கோம் சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு பேசுனீங்க. ஏன், எதனால? அது நான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டேன் சார். ஏன்னா ஒரு நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடிலேருந்தே சாவிடு தான் டைட்டில். அதாவது ஸ்டோரி எழுதுறதுக்கு முன்னாடிலேருந்தே சாவிடுன்னு டைட்டில் போட்டு தான் ஸ்டோரியே எழுதுகிறேன். 3 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன் அந்த டைட்டிலோட. அப்படிங்கும் போது இந்த நாளைக்கு இது சேஞ்ச் ஆக போதுங்கும் போது என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, ஒரு டாகே வீட்டில் வளர்ப்பாங்க. நமக்கு பார்க்கும்போது என்ன தோணும், என்ன நாய்க்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்குது, அது இறந்தோன்னா ரொம்ப அழுவாங்க. நம்ம என்ன யோசிப்போம், என்ன நாய் இறந்ததுக்கெலாம் அழுவுறீங்க, அதை அப்படியே புதைக்கலாம் செய்கிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்கும். அப்படிங்கிற அந்த மாதிரி தான் சார் எனக்கு அது தோணுச்சு. ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு சார். நான் வந்து நெகட்டிவ் டைட்டில்ன்றதுக்காகலாம் வைக்கல வீடுன்றது. இது வந்து ஆப்டான டைட்டில்ன்றதுனால தான் வச்சேன். ஏன்னா நெக்ஸ்ட் மூவி நான் பண்ணும்போது நெகட்டிவ் டைட்டில் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த மூவிக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வைப்பேன். ஸோ அதுதான் சார் ரீசன். உதய் சார், படத்தோட தலைப்பு சாவு வீடுன்னு இருக்கு, கதை ஃபுல்லா சாவுவா இருக்கு. முதல் படத்திலே ஒரு ஹீரோயின் கூட ரொம்ப நெருக்கமும் இல்லை, ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்களா? அப்படி இல்லை, வரவே ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் வரல அப்படிலாம் அது என்னன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை சார்ந்து போறது தான் ஒரு ஆக்டரோட இதுன்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த படத்துல வந்து திடீர்னு வந்து கண்ண மூடி ஒரு டியூட் சாங் பாடுறதோ இல்ல அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிருக்கதோ இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத ஒன்றா இருக்கும். அதனால அது அவரும் வைக்கல, நானும் அதை விரும்பி கேட்டுக்கல. ஸோ இது நெக்ஸ்ட் டோர் பாய், ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் அதை சூஸ் பண்ணி பண்ணேன். அடுத்தடுத்த படத்துல எல்லாம் ரொமான்ஸ் சாங் எல்லாம் கேட்டிருக்கேன், கிடைக்கும்னு நினைக்கிறேன். உதய் அண்ணே, கைதி படத்துல ஒரு போதை இருக்கும். ஆமாண்ணே. அந்த போதையோட இந்த போதை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது டிபெண்ட் அப்பான் அந்த கேரக்டர் இருக்குண்ணே. இதுல ஒரே ஒரு சிகரெட் தான் அடிக்கிறீங்க. ஆமாண்ணே. அதுவே தப்பு தான். பட் இருந்தாலும் அந்த போதை வந்து அவ்வளவு பெருசு காமிச்சிருப்பாங்க. அது ஓகே, இது இப்படி போதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சாவு வீட்டுல ஒரே ஒரு இதை இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாடியை நம்ம தூக்கிட்டு போக முடியும், நீங்க யோசிச்சீங்களா? அவர்கிட்ட கேட்டீங்களா? 2 பேர்னா கூட யோசிக்கலாம்ல. ஓகேண்ணே. சிங்கிளா தூக்கிட்டு போக முடியாதுல்ல. அதே போல பள்ளம் நோண்டுறீங்கன்னும் போதும் எல்லாமே இருக்குதுல்ல. அப்படின்னு போது நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம்ல டைரக்டர் கூட. இல்லைண்ணா, போதைன்றது நம்மளோட ஒரு பாடி கண்ட்ரோல் இருக்கு. இது நான் சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு கோட் அடிச்சாலும் போதை ஆயிடுவாரு, கட்டிங் அடிச்சாலும் போதை ஆயிடுவாரு. அதை டிபெண்ட் பண்ணி தான். இப்போ ட்ரக்ஸ்ன்றது கஞ்சால வந்து ஒரு பாயிண்ட்ல அடிக்கிறவங்களும் இருக்காங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் அடிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க போதையாகாம தான் இருப்பாங்க. ஆனா அந்த இப்போ ஃப்ரெஷரா ஒருத்தர் போயிட்டு 3 பஃப் அடிச்சாலே போதை ஆயிடுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறவன் இல்லை கொஞ்சம் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கவன்ற இருக்குதுல்ல, அதுல வந்து அடிச்சாங்கன்னா 100% இப்படி போகதான் செய்யும். ஆனா இதை நான் ஒத்துக்கிறேன். என்னன்னா எல்லாருமே சொல்லுவாங்க பொண வெயிட் இருக்குன்னு. ஏன்னா அதை தூக்க முடியாது. அது வந்து சரி, அதுதான் மெயின் கோர்ன்னு இருக்கும்போது நம்ம அதுல போயிட்டு உள்ள போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. இல்லதான் இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு ஒன்று இருக்கு. அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வரும்போது மட்டும்தான் இவர் தூக்கிட்டு போவார். மற்ற இதில் இவர் இழுத்துட்டு தான் போயிருப்பார். உண்மையாக அவர் இழுத்துட்டு தான் போயிருப்பார். இவர் நினச்சிக்கிறாரு நம்ம தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஸோ அதுதான் மேட்டர். குட் ஈவினிங் சார். இப்போது நீங்கள் வந்து படம் எடுக்கிறது ஈஸி, அதை வெளியே கொண்டு போகிறது தான் கஷ்டம்னு சொல்கிறீங்க. நான் இப்போ வந்து கேள்வி மாதிரி கூட நான் இதை விஷயத்தை நான் சொல்ல. நீங்கள் வந்து விஜய் ஆண்டனி சாரோட படங்களை உதாரணமாக வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணியிருக்க கூடாது. அவர் அதுக்குன்னு ப்ரோமோவே பண்ணார், பிச்சைக்காரன் கொடுங்க
யாரை பார்த்து பிச்சைக்காரன்னு சொல்கிற? திமிரு பிடிச்சவன், யமன், இந்த மாதிரி வாயில் பொதுவெளியில் பேச முடியாத டைட்டில்லாம் உள்ளே கொண்டு வந்தார். நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆனனால தான் இப்போ உங்களோட படத்தோட டைட்டில் ரீச் ஆகாமல் இருக்கா அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த டைட்டில் புது டைட்டிலா? அவர் வந்து எவ்வளோ போல்டாக சொசைட்டியில் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டில்ஸ் வச்சு அதுக்குன்னு ப்ரோமோஸ்லாம் பண்ணார். நீங்கள் அதெல்லாம் எடுத்து உதாரணமாக பார்த்துக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது கேள்வி ஒரே பிடிச்சிடுறேன். படத்தில் லாரி கேரக்டர் வந்து லாரி வந்து வித்தியாசமாக வந்துட்டு இருக்கு, சம்மந்தமே இல்லாமல். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இது ஸ்பாய்லர் இல்லை, அதனால ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ஸ்பாய்லர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டைட்டில் வந்து சாவுகிடுன்ற டைட்டிலில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்தேன், காம்ப்ரமைஸே ஆகலை. சரி, அப்போ தேட்டரில் ஓனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க. சாவீடுன்னு டைட்டில் வச்சா யாரும் வரமாட்டாங்கன்றதை விட சாவீடுன்ற டைட்டிலில் வந்து நான் என்னோட தேட்டரில் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து செந்தில் சார்ட்டையும் சொல்லிட்டேன். சார் ஒரு 5 தேட்டர் 10 தேட்டர் கிடச்சா கூட போதும் சார், சாவீடுன்ற டைட்டிலே வெளியே வந்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வேறு டைட்டில் என்னால் யோசிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் சரி அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 hours கழிச்சு கால் பண்ணோம், இல்லை ஒரு தேட்டர் கூட யாரும் தரமாட்டேன்ட்டாங்க. அதுதான் நாங்கள் இப்போ அந்த கண்டென்ட் பார்க்க வரதுக்கும் தேட்டர் வேணும்லண்ணா. இப்போ அந்த கண்டென்ட் ஏதாவது ஒரு தேட்டரும் கிடைக்கலன்னா நாங்கள் அந்த டைட்டில் வச்சுட்டு இப்போ வேற ஏதாவது இப்போ வந்து இந்த டைட்டில் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நாங்கள் இது பண்ணலாம், இல்லை நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க கிட்ட பேசலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். இப்போ தேட்டருக்கு போனாதான் எங்க படம் வெளியே வரும். இப்போ நான் சாவு வீடுன்னு நீங்க பேர் வச்சீங்கன்னா நான் தேட்டர் தர மாட்டேன்னு சொல்லிட்டா எங்க படம் எப்படி வெளியே வரும், யார் பாப்பா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க சைடில் அக்செப்ட் பண்ணிட்டு சரி நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போனது. ஆமாம் ஆமாம், இது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது சாவுன்னா லைக் அவங்க அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி தீட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல சார் ஏன்னு. எனக்கும் அதான் சார். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து மக்கள் வச்சு தான் சார் நான் ரிலீஸ் பண்ணேன், பீச்சில் ரிலீஸ் பண்ணேன். ஒரு 20 செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சு தான் ரிலீஸ் பண்ணேன். மக்கள்கிட்ட அப்போ கேட்டேன், அது இந்த வீடியோ இருக்குது, என்னன்னா நீங்கள் சாவு வீடியோன்னு வச்சிங்கன்னா தேட்டருக்கு வருவீங்களான்னு கேட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வருவேன், இதில் என்ன இருக்குன்னு நான் பார்க்க வருவேன், இந்த போஸ்டரே வித்தியாசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 20 பேரில் ஆனால் 2 பேர் வந்து ஐயோ என்னங்க அபசகுணமாக இருக்குங்க, இந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சா எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கூடமே ஏன் சாவீடுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அந்த 2 பேருமே கூட அந்த போஸ்டர் டிசைனை பார்த்தோன்னே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன், அந்த கன்வின்ஸ் ஆகுறாங்க. லைக் நம்ம வந்து ட்ரெய்லர் இருக்குது, டீசர் இருக்குது, ஸோ இதெல்லாம் வச்சு மக்களை இது என்ன மாதிரி படம்னு நம்ம தெரிய வைக்கலாம். சாவீடுன்னு ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, பிறக்கிறோம் இறக்குறோம்.